மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு வழியாக காற்றழுத்த தாழ்வு மன்றம் எல்லாம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு நினைச்சா, அடுத்து 27ஆம் தேதி வங்கக்கடலிலே ஒரு புயல் உருவாக இருக்கிறது. அதற்கு பேர் மொந்தா, MONTHA அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பேர் வைக்கிறவங்களுக்காகவே தனியாக தங்கப்பதம் கொடுத்தா நல்லா இருக்கும். விதவிதமாக அந்த பேர் வைப்பாங்க. 26ஆம் தேதி அது ஃபார்ம் ஆகி 27ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 26ஆம் தேதி ஃபார்ம் ஆகி புயலாக 27ஆம் தேதி மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புயல் எங்கு தாக்கம், எந்த வழியாக கரையை கடக்கும், தமிழ்நாடா, ஆந்திராவா, கேரளாவா, கர்நாடகாவா அப்படின்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்டக்கூடிய அத்தனை பேரையுமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதனால் டிசம்பர் வரைக்குமே நம்ம எல்லாவித எச்சரிக்கைகளோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, ஷோக்குள்ள போகும். இது மிச்சம் திசை. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். விவசாயிகளிடமிருந்து அரசு நெல் கொள்முதல் செய்வது, குறிப்பாக டெல்டா விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வது அப்படிங்கிறது குறித்து ஏராளமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதலை தமிழ்நாடு சரிவர கையாளவில்லை, அதனால் இந்த தீபாவளியே கண்ணீர் தீபாவளி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தார். நயனா நாகேந்திரனுமே அப்படிலாம் பண்ணவில்லை, அவங்க முன்னாடியே நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும், அதுபோக 40 ரூபா மூட்டைக்கு கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லோடுமே 40 ரூபா வாங்குவதாக விஜய் சொல்லியிருந்தார். இப்போ கமிஷன் வாங்குவதாக நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருந்தார். நேற்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாமக்கல்ல இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் தொகுதியினுடைய MLA அவர் இறந்ததற்காக அஞ்சலி செலுத்த போயிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் திருப்பி போய் தஞ்சாவூரில் போய் ஆய்வுகளை செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்வது முற்றிலும் போய், அப்படி விவசாயிகள் யாருமே புகார் சொல்லவில்லை அப்படின்னுமே சொல்லி இருக்கிறார். 2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி திருவாரூர், தஞ்சாவூர்லாம் போயிருந்தாரு. அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டாக போன நேரம் மழை, 4-5 ஃபோட்டோ தேறிடுச்சு அப்படின்ட்டு. ஃபோட்டோ தேர்னதோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்காரு. ஸோ அந்த 5 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்பில் வரிசையாக ஒரு குற்றச்சாட்டுகளாக ஒரு முக்கியமான 4 குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் துணை முதலமைச்சர் இங்கேருந்து தஞ்சாவூருக்கே போய் அவர் முதல்ல சொல்கிறது என்னன்னாக்கா, நெல் கொள்முதல் நடக்கலை, எல்லாமே மூட்டையெல்லாம் பெண்டிங்கில் கிடக்குது, நீங்கள் நெல் மூட்டைகளை கொண்டுட்டு போய் வைக்கிறதுக்கே இடம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். பட் இவர் துணை முதலமைச்சர் எல்லாமே டேட்டாவோடு எடுத்து, வழக்கமாக அக்டோபர் மாதம் தான் நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் திறக்கப்படும் தமிழ்நாட்டில், அதான் நடைமுறை. ஆனால் இந்த வாட்டி செப்டம்பர் 1 திறந்துட்டோம். அதையும் தாண்டி ஒரு நெல் கொள்முதல் நிலையம் இருந்த இடத்துல இப்போ நம்ம 2ங்கிற அளவுக்கு டபுளாக பிரிச்சிருக்கோம். அதனால் அவர் சொல்கிறது எந்த வகையிலுமே அடிப்படை ஆதாரம் இல்லாது, கிட்டத்தட்ட 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் மூட்டைகள்லாம் எடுத்து வைக்கிற அளவுக்கு, சேமிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வசதிகள் இருக்குது. அவர் எந்த அடிப்படையில் இந்த டேட்டாவை சொன்னார் அப்படின்ட்டு தெரியல அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியில் சொல்லும் போதே நான் போய் ஒரு லோடுமேன் இல்லை, லோடுமேன் வச்சு தான் எதிர்க்கட்சிகளே மொத்தமாக இயங்குறாங்க. ஒரு லோடுமேன்ட்ட போய் நான் கேட்டேன், அந்த லோடுமேன் 800 மூட்டைகள் தான் ஒரு நாளைக்கு கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னார். இதெல்லாம் எவரோ ஒரு அவல நிலை அப்படின்ட்டு சொன்னார். பட் அதுக்கும் துணை முதலமைச்சர் 100ன்னு இருந்த கொள்முதல் நிலையங்கள் இப்போ 200ன்னு மாற்றிருக்கோம், டபுளாக ஆக்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் 1 மாதத்துக்கு முன்னாடி கொள்முதலை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போன ஆட்சியில் 6 மணி வரைக்கும் தான் கொள்முதல் நடக்கும், இப்போ 8 மணி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கொள்முதல் நிலையங்கள் அதிகமாகும் போது ஒரே இடத்துல போய் 2000 மூட்டையும் நம்ம கொள்முதல் பண்ணணுங்கிறத இல்லாமல் அதை பரவலாக்கியிருக்கோம் கொள்முதலை. அதனால் இவர் கேட்ட அந்த ஒரு இடத்துல ஒரு லோட்மேன் 800 மூட்டை ஏற்றினாங்கன்னு சொன்னால் அதுதான் தமிழ்நாடு முழுக்க நடக்குது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஆதாரம் இல்லை அப்படின்ட்டும் சொல்லியிருந்தார். ஒரு பெண்மணி அவங்க வயலில் நிலஞ்ச நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்படாமல் எல்லாம் வளர்ந்துருச்சு எல்லாம் அப்படின்ட்டு புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்ட்டும் எடப்பாடி சொன்னார். அப்புறம் தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த பெண்ணுடைய ஊருக்கே போய் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு பார்த்து அதை துணை முதலமைச்சர் சொன்னார். அவங்க ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 ஏக்கர் நிலத்தையும் இன்னும் இப்போ நேற்று நைட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு, மதியம் வரைக்கும் எந்த அறுவடையுமே நடக்கல, அப்போ அறுவடையே நடக்காத நிலத்துல எப்படி நெல்லை அவங்க கொடுத்துருப்பாங்க, அது விளைச்சிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டார். அப்புறம் செறிவூட்டப்பட்ட நெல் அதெல்லாம் மாநில அரசுகள் கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசே அதிகாரம் கொடுத்துருச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அது இன்னும் பண்ணாமல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் பழனிசாமி. அதுக்குமே அவர் அதிக அனுமதியெல்லாம் தரல, வழிகாட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவில் நீங்கள் செறிவூட்ட நெல்லை கொடுக்கலான்ட்டு வழிகாட்டல் நெறிமுறைகள் தான் வந்திருக்கு. ஸோ வழிகாட்டலுக்கும் அனுமதிக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி இருக்காருட்டு அவர் 5 நிமிஷம் கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்னொரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது, ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது.
செறிவூட்ட அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது. வழிகாட்டுதல் வேறு, ஒப்புதல் வேறு. ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டுதலின்படி செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் டெண்டர் விடப்பட்டது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஒப்பந்ததாரர்களுடைய செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரியின் தர பரிசோதனை விவரங்களை ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழக அரசு அனுப்பியிருக்கின்றது. ஆனால் இன்று வரை அதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே ஈரப்பதத்தை 17%இலிருந்து விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று 22% உயர்த்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாம் வச்சிருக்கிறோம். அதை சரிபார்ப்பதற்காக இன்றைக்கு தான் ஒன்றிய அரசு 3 பேர் கொண்ட ஒரு 3 குழுவை இன்றைக்கு நியமித்திருக்கிறது. எனவே இதெல்லாம் மறைக்க வேண்டும் என்று, பாஜக அரசை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த புகார்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார். அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை. ஓகே, இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, நயனா நாங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுவோம். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது பேசப்படுவதாக, நம்பப்படுவதாக, கருதப்படுவதாக, சொல்லப்படுவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். விஜய் ஏன்னா எல்லாமே செய்திகளை தான் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே கேட்ட தகவல்களாகவே அப்படி என்ன வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்கு, எல்லாத்துக்குமே சாத்தியம் இல்லாமையும் இருக்குது. அதனால நான் ஒரு சோர்ஸ் சொன்னாரு, அவர் சொன்னாரு, எதை வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு அப்போலோவில் ஜெயலலிதா இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான சோர்ஸ் சொல்லுச்சுன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ கதையை சொல்லியிருந்தாங்க. அடுத்து விஜய் குறித்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய தகவல்கள் வந்திருக்குது. ஒன்று என்னன்னா அப்படின்னு சொன்னால் விஜய் கரூருக்கு போவாரா இல்லையா அப்படிங்கிறப்ப இல்லை அவர் கரூருக்கு போகவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏற்கனவே இப்போ 20 லட்ச ரூபா போட்டோம், அதனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு டெம்போவில் கடத்திட்டு வாங்க, சென்னையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாக ஒரு தகவல்கள். இன்னொரு பக்கம் விஜய் இனிமேல் சுற்றுப்பயணமே போவதில்லை, சுற்றுப்பயணம் மொத்தமாக நிப்பாட்டிட்டு வச்சு அந்த ஏற்கனவே வாங்கி வச்சு அந்த வேனை அப்படியே ஏதாவது காயலாங்கல்ல போட்டு பேரிச்சம்பழத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பதாக தகவல். இனிமேல் பொதுக்கூட்டத்தை மட்டும்தான் நடத்த போகிறோம், தமிழ்நாடு முழுக்க அங்கே சுற்றுப்பயணம் போவதில்லை. சுற்றுப்பயணம் தான் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க, அதுக்கப்புறமா கூட்ட நெரிசல் அதெல்லாம் ஆயிடுறதுனால பொதுக்கூட்டமாக போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பதாக தகவல்கள். அப்படின்னா எப்போ அந்த பொதுக்கூட்டத்தை போடுவார், அதுவுமே சனிக்கிழமை தான் போடுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்காது. வாரம் சுற்றுப்பயணம்னா அதை ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது ஈஸி, அதையே ஒழுங்கு அவங்க பண்ணலாங்கிறப்ப பொதுக்கூட்டத்துக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும். அது எப்படி வாரம் சனிக்கிழமை ஏற்பாடு பண்ண முடியுமா? அவ்வளோ தூரம் வாரம் பொதுக்கூட்டம் போடுவதற்கு காவல்துறை, நீதிமன்றம்லாம் அனுமதி வழங்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சின்னம், என்ன சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? ஏற்கனவே ஆட்டோ கேட்டாங்க, அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்கன்னா அதுவுமே தகவல்களாக தான் வந்தது. அதெல்லாம் இவங்க கேட்டதா சொன்ன எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உங்க கொரட்டை அல்லது கொட்டாவி அது வரைய முடியாது. அந்த மாதிரி ஏதாவது சைலன்ஸ் போட்டு விஜய் மூஞ்சியே வரைஞ்சு கூட அப்படி வாயில் ஒரு பிளாஸ்டிக் போட்டு கூட ஒரு சின்னமாக கொடுக்கலாம். அப்படி இனிமேல் சின்னத்தை இவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல்களுமே வருகிறது. இன்னொரு பக்கம் புஷியானது 4 மணி நேரம் வறுத்தெடுத்த விஜய், அப்பெல்லாம் நிறைய யூடியூப்ல வருது அவர் வறுத்தெடுக்கிற அளவுக்கு புஷியானது அப்படின்னா தப்பு பண்ணாரு, இல்ல விஜய் என்னது பெருசா சரியா பண்ணி புஷியானது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியல. புஷியானதும் தலைமறைவா இருக்காரு, விஜயும் தலைமறைவா இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி ஒன்றும் இல்லை. இப்படி நிறைய தகவல்களாகவே கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்வதனால தொலைக்காட்சி வாதங்களை பார்த்தோம்னா என்ன பண்றதுன்னே தெரியல. மழை பெய்யுமா பெய்யாதான் டிபேட் நடத்தினா யாரும் பார்க்க மாட்டாங்கிறதுனால 15 நாளா தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வருமா வராதா, முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் தாவேகா தரப்புல கொஞ்சம் கொஞ்சமா வெளியில ஆட்கள் அவங்க இதில் டிபேட்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னன்னா எல்லாரும் வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பொதுவாக எதிர்த்தரப்புல அதை கலாய்ப்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. நெறியாளர் உட்பட அவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு எதை வேணாலும் அவங்க பேசுவாங்க, வினோதமாக பேசுவாங்க. ஒருத்தர்லாம் பேசணும் பார்த்து அதிர்ச்சி அடிச்சுட்டேன். சட்டமன்றத்தில் எப்படி நாங்கள் இல்லாதப்ப எங்களை பற்றி பேசலாம், அனைத்து கட்சி கூட்டத்தை வேணா கூட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம்னா நாட்டில் ஏதோ ஒரு மிக முக்கியமான பிரச்சனைனா கூட்டுவாங்க. இப்போ ஒரு வெள்ள நிவாரணம் என்ன பண்ணுறது, அல்லது ஏதோ இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துருச்சு, இல்லை தமிழ்நாட்டோட உரிமைகளை வலியுறுத்துறோம், அதை போய் நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு போடுவாங்க. தாவேக்காவை பற்றி பேசுறதுக்காகவே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப காமெடி. அப்படி ஏற்பாடு பண்ணால் அதுக்கு தாவேக்கா வரணுமே. அனைத்து கட்சி கூட்டத்தில் மற்றவங்கெல்லாம் அதை பற்றி பேசுவாங்க, தாவேக்கா மட்டும் வராது அப்படின்னா அது இவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கும். அப்படி அவங்களும் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. இன்னொன்று வர்ற எல்லாருமே தாவேக்காவுடைய நேரடி கட்சியில் இருக்கவங்க கிடையாது, ஆதரவாளர்களின் ஆதரவாளர்கள் ஒன்று விட்டு ஆதரவாளர்கள்னு வந்துடுறாங்க. அவங்க வாய்க்கு வந்தாலும் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. உடனே நெறியாளர் எல்லாருமே
அவங்கள வச்சு கலாச்சு அந்த ஷோவை வந்து ஒரு கலகலப்பான ஒரு காமெடி ஷோவாக அதை மாற்றுறாங்க. அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. இப்படி ஒரு கட்சி வந்து இயங்குனது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் நாட்டில் எங்கேயுமே இல்லை. இப்போ ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட ஜெயலலிதா வந்து வீட்டில் இருப்பாங்களே தவிர அவங்க கட்சிக்காரங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் வந்து தலைவர், பொதுச் செயலாளர், அதுக்கப்புறமே வந்து என்னது தேர்தல் பிரச்சார கூட மேலாண்மை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் எல்லாருமே வந்து அப்படியே சைலண்டாக இருக்காங்க. வந்து ஆதரவாளர்கள் மட்டும் வந்து காலில் சலங்கை கட்டி கரகரன்னு ஆடுறாங்க. அப்படிங்கிறதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அதாவது விஜயா இருக்கட்டும், தாவேக்கா இருக்கட்டும், நம்ம பிகினிங்லேருந்தே சொல்கிற விஷயம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஊடக சொகுசு இருக்குது. அவங்க வந்து சேஃபாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க. பெருசாக வந்து எதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம முன்னாடி பேசணும். மழை வெள்ளம் 10 நாட்களாக வந்து தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சிட்ருக்கு. அவர் சொல்கிறது சரியோ தவறோ போய் களத்தில் நிற்கிறார் எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் பழனிசாமி. அவர் வந்து துணை முதலமைச்சர் வந்து பதில் சொல்ல வைக்கிறாரு. ஒரு விவாதம் அங்கே நடக்குது. அதில் ஏதோ ஒரு விவசாயிகளுக்கு உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், அடுத்தது புயல் சின்னம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து தாவேக்காங்கிற கட்சி வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் நிற்கிறோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை போக்குறவங்க வந்து இவங்க வந்து கரூரோட நம்ம விஷயம் கரூருக்காக வந்தோம், கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, போய் பதுங்கிட்டோம், அதோட வந்து அரசியல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் ஆகி இப்போ கரூர் சம்பவத்துக்காக அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற பேசுகிற இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. ஸோ மழை வெள்ளம்னாலும் அரசியல் கட்சிகள்லாம் வரணும், வந்து மக்களுக்கு கூட நிற்கணும், செய்யணும். அந்த பொறுப்பு வந்து தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்காவுக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த பிரச்சனையும் சரி எந்த பிரச்சனையும் சரி அவங்க விருப்பப்பட்டா பேசுறது, விருப்பப்படலனா போய் ஒளிஞ்சுக்கிறது, அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற புது அரசியல் கட்சி நடைமுறையை இந்த மழை வெள்ளத்திலையும் தாவேக்கா தொடருது. ஓகே, அதனால சொல்ல விளையாட்டு செய்திகளும் தனியாகவே பேச வேண்டியதில்லை. தாவேக்காவை தாவிக்க கூட மாற்றலாம், தமிழக விளையாட்டுக் கழகம் அப்படின்னு மாற்றலாம். ஓகே, இன்னொரு விளையாட்டு செய்தி அதோட நம்ம முடிச்சுக்கலாம். என்னன்னா வந்து அண்ணாமலை பேரில் ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிப்பதாக ஏற்கனவே வந்து நம்ம சொன்னோம். நெல்லையில் வந்து அந்த நற்பணி மன்றத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். பாஜகவுடைய ஆன்மீக பிரிவினுடைய தலைவர். அப்போ நாத்திக பிரிவு ஒன்று இருக்கும் போல இருக்கு. பாஜகவே வந்து ஆன்மீகத்தை முன்னிறுத்தக்கூடிய மதவாத கட்சி தானே, அதுக்கு ஒரு ஆன்மீக பிரிவு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பிரிவினுடைய தலைவர், அவர் பேர் நமக்கு தெரியல, சொல்லி அவருக்கு விளம்பரமும் பண்ண வேணாம், அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இது வந்து நயினா நாகேந்திரனுக்கு எதிரானது கிடையாது, இது வந்து நயினா நாகேந்திரனே கூட அந்த மன்றத்தை திறக்கிறதுக்கு நாங்கள் கூப்பிட போகிறோம் அப்படின்னு இருக்கிறாரு. இது அதுவும் நயினாகேந்திர ஊர் தான், அந்த திருநெல்வேலிங்கிறது தான் அவருடைய தொகுதி. அங்கேயே வந்து வைக்கிறாங்க. ஒரு வினோதமாக இருக்கிறது. ஏன்னா வந்து ரசிகர்கள் பேரில் நற்பணி மன்றத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வந்து நடிகர்கள் அந்த நடிகர்களுடைய அந்த ஃபேமை வச்சுட்டு வந்து நற்பணிகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க அந்த நற்பணி மன்றத்தை வச்சு. ஏற்கனவே ஒருத்தர் அரசியல் இருக்காரு, அவர் பேர்ல ஒரு நற்பணி மன்றம் அப்படின்னா அவர் என்ன இது வரைக்கும் என்ன நற்பணி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா வந்து சொந்த கட்சிக்காரங்க வீட்டு பெட்ரூம்லேயே கேமராக்கள் வச்சு வீடியோ எடுத்திருக்காரு. அதுதான் நமக்கு தெரிஞ்ச அவர் செய்த ஒரே நற்பணி. அது வந்து இந்த நற்பணி மன்றமும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவர் ஏற்கனவே வந்து கட்சியினுடைய வந்து தலைவராக இருந்து அவர் வந்து கலெக்டர் விட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்திருக்காங்க, அவர் பேர்ல நற்பணி மன்றம். ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கே தெரியாதாம வந்து இதெல்லாம் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஆக மொத்தம் என்னன்னா வந்து ஒரு பக்கம் வந்து செயல்படாத ஒரு கட்சி, அந்த கட்சியை பற்றி வரக்கூடிய தகவல்கள், இன்னொரு பக்கம் வந்து ஒரு கட்சியில வந்து மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஓவர்டேக் பண்ணதுக்கு முன்னாள் மாநில தலைவர் பண்ணக்கூடிய செயல்பாடுகள், இப்படிதான் வந்து பயங்கர காமெடியாக போய்கொண்டு இருக்கிறது. ஆக மொத்தம் புயல் மழை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த புயல் மலையில வந்து சூடான செய்திகளை வழங்குவதற்காக வந்து அண்ணாமலை போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. இதுபோன்று தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பு. முச்சின் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அனுப்பும். நன்றி.